நிகழ்வுகள் தொடர்கிறது. உலகத்தில் திருடர்கள் சரிபாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி. கலகத்தில் பிறப்பது தான் நீதி, மனம் கலங்காதே மதிமயங்காதே. கலங்காதே மதிமயங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. சாலை ஓரங்களில் கடைகள் வைத்திருக்கும் மூதாட்டி முதல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களை நடத்தி வரும் முதலாளிகள் வரை மாதம் ஒருமுறை அதிமுக கவுன்சிலர்களுக்கு கப்பம் கட்டியாக வேண்டும் என்பது எழுதப்படாத விதி. இதன் மூலம் அதிமுக கவுன்சிலர்கள் ஒரு மாதத்திற்கு பல லட்சங்களை முறைகேடாக குவிக்கின்றனர் என்பதும் சென்னை வாசிகளின் குமுறல். இங்க ஏடிஎம்கே கவுன்சிலருங்க அட்டகாசம் தாழ முடியல. எங்கே ரோட்டில் மண்ணு கொட்டி வச்சுருந்தாலும் ஜல்லி கொட்டி வச்சுருந்தாலும் அங்கே நிற்கிறாங்க. ஆனால் ஒரு கழிவுநீர் சாக்கடை வெளியே வந்துச்சுன்னா அதுக்கு வர மாட்டாங்க. மேலே மக்கள் பிரச்சனையை பார்க்க மாட்டாங்க. அவங்களோட பாக்கெட்டில் நிரம்புதான்னு தான் பார்க்குறாங்களே தவிர இது மாதிரி ஒரு அராஜகம் நிறையா இருக்குது. அதே மாதிரி ரோட்டோர கடைகள் அன்றாட காட்சிகள் ரோட்டோட கடை நடத்தின்னு இருக்காங்க. அவங்ககிட்ட டெய்லி மாமூலாக வசூல் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப சங்கடப்படுத்துகிறாங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிற யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? கவுன்சிலரே இது மாதிரி வாங்கும்போது யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? இது மாதிரி பிரச்சனை தொகுதி முழுவதும் இருக்குங்க. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட எந்த ஒரு பகுதியில் புதிதாக ஒரு கடை திறக்கப்பட்டாலோ அல்லது வர்த்தக நிறுவனம் செயல்பட தொடங்கினாலோ அழையா விருந்தாளியாக அங்கிருப்பார் அதிமுக கவுன்சிலர். உரிமையாளர்கள் போதும் போதும் எனும் அளவிற்கு அதிமுக கவுன்சிலரை பணத்தால் கவனிக்கவில்லை என்றால் அந்த இடத்தில் அடுத்த சில நாட்களுக்குள் புதிதாக தொடங்கப்பட்ட கடையோ அல்லது நிறுவனமோ இருக்காது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஏதேனும் ஒரு தெருவில் செங்கல் மற்றும் ஆற்று மணலை கண்டுவிட்டாலும் உற்சாகத்தில் துள்ளி குதிப்பது அதிமுக கவுன்சிலர்களின் வழக்கம். புதிதாக கட்டப்படும் கட்டிடத்தின் உரிமையாளர் அதிமுக கவுன்சிலர் கேட்கும் தொகையை குறிப்பிட்ட காலத்திற்குள் கொடுத்தாக வேண்டும். இல்லையென்றால் விதிகளை மீறி கட்டப்பட்டு வருவதாக கூறி கட்டிடத்தின் கட்டுமானத்திற்கு தடை விதித்துவிடும் மாநகராட்சி கட்டிடங்களுக்கு உரிய அனுமதி பெற்றிருந்தாலும் அதிமுக கவுன்சிலரின் அனுமதி இருந்தால் மட்டுமே குடிநீர் இணைப்பு, பாதாள சாக்கடை இணைப்பு மற்றும் மின் இணைப்பை அரசு அதிகாரிகள் வழங்குவர். இன்னைக்கு இருக்க அதிமுக அரசு கவுன்சிலருங்க யாருமே எதுவுமே வேலை செய்யறதில்லை. இங்கே ரோட்டில் தண்ணி கழிவு நீர் தேங்கி இருந்தால் கூட அதை கண்டுக்கிறது இல்லை. ஆனால் எங்கே பில்டிங் கட்டுறாங்களோ அங்கே போய் நின்றுக்கிறாங்க. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில் குப்பை அள்ளுவாங்க. அப்போ அந்த மாடு பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குப்பையை பார்த்தோன்னே நின்று போயிடும். ஆனால் இதே மாதிரி தான் இப்போ இருக்கிற அதிமுக கவுன்சிலர்லாம் எங்கே பில்டிங்கை பார்க்குறாங்களோ அங்கே போய் நின்றுக்கிறாங்க, எங்கே கட்டுறாங்களோ அங்கே போய் பார்த்து நின்றுக்கிறாங்க. கழிவு நீர் போது அதை கண்டுக்க மாட்டேன்றாங்க. குப்பால் அள்ளுறாங்களா இல்லையாங்களோ பார்க்க மாட்டாங்க. பொது கழிப்பிடம்லாம் இருக்குது, அதை க்ளீன் பண்ணுறான், அதையும் க்ளீன் பண்ணுறதே இப்போ எட்டி பார்க்கறது கிடையாது. அதெல்லாம் பொது சுகாதார சீர்கேடாக தான் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக. மாநகராட்சி ஒதுக்கும் நிதியில் முறைகேடு, தமிழ்நாடு அரசு வழங்கும் சிறப்பு நிதியில் ஊழல் என்று அதிமுக கவுன்சிலர்கள் 168 பேரும் ஒரே ஆண்டில் கோடீஸ்வரர்களாக உயர்ந்து விட்டனர் என்று கூறினாலும் அது மிகையாகாது. அந்த அளவிற்கு பணப்புழக்கத்தில் அமைச்சர்களுக்கு நிகராக வளர்ந்து நிற்கின்றனர் அதிமுக கவுன்சிலர்கள். தற்போது சென்னை மாநகராட்சி மன்றத்தில் அதிமுகவின் பலம் 168. இதில் வேடிக்கை என்னவென்றால் இந்த 168 பேரில் அதிமுகவின் உறுப்பினர்கள் என்று பார்த்தால் விரல் விட்டு எண்ணிவிடலாம். ஆம், உண்மையான அதிமுக தொண்டர்கள் எவரும் தற்போது சென்னை மாநகராட்சியின் கவுன்சிலர்களாக இல்லை.
உள்ளாட்சி தேர்தல் சமயத்தில் சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட அதிமுக செயலாளர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சிலர் பரிந்துரைத்தவர்களுக்கு மட்டுமே கவுன்சிலர் தேர்தலில் போட்டியிட அதிமுக சார்பில் வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதனை கண்டித்து அப்போதே உண்மையான அதிமுக தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடப்பட வேண்டியது. ரொம்ப தொன்று சார். ஒரு கடைக்கு 2000 ரூபா 3000 ரூபா கொடுங்க. கீழே வீட்டு காசு போலீஸ் காசு வாங்குற மாதிரி இவங்க கடையை கேட்குறாங்க. கொடுக்கலன்னா கடையாடு, நாங்கள் ஏடிஎம் காட்சியில் நாங்கள் சம்பாதிக்கணும், கவுன்சிலர் பணத்தை சொல்லு பண்ணிட்டு வந்துடுறோம். இதுமாரி ஒரு பொதுமக்கள்கிட்டே இவங்க பண்ணுறாங்கன்னா, அதேமாரி வீட்டு வாரம் ஜல்லியை கொட்டுறாங்க. அவங்க கொட்டி விட்டு நீங்கள் வீடு கட்டிக்கிறீங்க, ஜல்லியை கொட்டிக்கிறீங்க, எங்கள் கடைக்கு 1 லட்ச ரூபா கொடுங்க, வீடு கட்டும்போது எனக்கு 50000 ரூபா கொடுத்துருங்க, இல்லைன்னா வீடை நீங்கள் கட்டவும் முடியாது, இதுமாதிரிலாம் மேட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆள் உடவை ஆள் வச்சுன்னு கவுன்சிலர் ஆஃபீஸில் பார்க்க சொல்கிறார். இதேமாரி அராஜகமாக இருக்குது சார். ஏடிஎம் கவுன்சிலர் ஆரம்பித்து இந்தமாரி தொந்தரலாம். நாங்கள் எங்கெல்லாம் ஒரு ரோட்டில் ஒரு குப்பையை கொட்டி அப்படியே பண்ணிட்டு அந்த வீடுகாரெலாம் கொட்டினாங்க. நீங்கள் குப்பை எடுக்கலன்னா இதை பற்றி நாங்கள் பேச வேண்டிய கவுன்சிலர் பேசுங்க, இந்த மாதிரிலாம் சொல்லி அராஜகமாக வாங்குறாங்க சார். என்ன ஆச்சு இது? இதுக்காக நாங்கள் கவுன்சிலர்லாம் தேர்ந்தெடுத்தோம். எங்களால் ஒரு பொறுமையாக ஒரு டீ கடையில் நாங்கள் வேலை செய்கிற பசங்களை மாட்டுறாங்க. எங்கள் ஓனர் வந்தால் கவுன்சிலர் பார்க்க சொன்னா சொல்கிறா, கடைக்கு மாதமான 1000 ரூபா கூட சொல்கிறா. இதே அராஜகமாக பண்ணுறாங்க சார். இதுக்கு என்ன தான் முடிவு? இதுக்கு ஒரு நல்ல ஆட்சி வந்தால் தான் சார் நல்லாயிருக்கும். இதால் ஒரு மக்களை ஒரு டீ கூட நிம்மதியாக குடிக்க முடியாது. ஜனமும் டீ 6 ரூபா 7 ரூபா ஆகிற காரணமே இந்தமாரி கவுன்சிலர்லாம் இதுவாக இருக்கும். இந்த அரசுக்கு நல்ல பேர். எது வந்தாலும் கெடுக்கிறதுக்கு தான் வராங்க. இதான் சார். இதை கொஞ்சம் யார் ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்து அந்த அம்மாக்கிட்டே இதுமாரி உங்கள் கவுன்சிலர்களை வாங்குறாங்க, கொள்கிறாங்க, இதை பற்றி நீங்கள் பேசணும் சார். உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி, கலகத்தில் பிறப்பது தான் நீதி, மனம் கலங்காதே மதிமயங்காதே, கலங்காதே மதிமயங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்வுகள் தொடரும்.